ஜெபம் செய்வோம். அன்பும் இரக்கமுள்ள பரலோக தகப்பனே, மனமகிழ்ச்சியான அந்த காலை வேளைக்காக நன்றோடு ஸ்தோத்திரிக்கிறோம். நாங்கள் நிற்பதும் நீர் மூலமாகாமல் நிற்பதும் கர்த்தருடைய கிருபையே. உம்முடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை. அவை காலைதோறும் புதிதாக இருக்கிறதுக்காக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். நீர் கொடுத்த ஜீவனுக்காக, நாசின் சுவாசத்திற்காக, உடல் சுகத்திற்காக, மரண பிடியிலிருந்து விடுதலைக்காக, நீர் கொடுத்த ப்ரமோஷன், வேலை உயர்வு, பிள்ளைகளுடைய கல்வி, அவர்கள் போக்கிலும் வரத்திலும் தேவ கிருபை அவளோடு இருந்தமைக்காக உமக்கு நன்றி செலுத்தி உண்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த வேளையிலும் கூட அதிகாலையிலே உம்மை நோக்கி பார்க்க, ஒரு நாளைக்கு அரை மணி நேரமாவது ஆண்டவருடைய பாதத்தில் அமர்ந்திருக்க நீர் எங்களுக்கு கொடுத்த இந்த வாய்ப்புக்காக உமக்கு நன்றி செலுத்தி உண்மை ஸ்தோத்திரிக்கிறோம். உம்மை தேடுகிறவர்கள் ஒருபோதும் கைவிடப்பட்டதாக சரித்திரமே இல்லை. அதற்கு நாங்கள் சாட்சிகளாக இருக்கிறோம். மலைகள் விலகினாலும், பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும், ஆண்டவருடைய கிருபை நம்ம விட்டு விலகாமல் நிலை பெயராமல் இருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். எனக்காக யாவையும் செய்தவரே, செய்து முடிப்பவரே, எனக்காக யாவையும் செய்தவரே, செய்து முடிப்பவரே, என் பாருங்கள் என் சுமைகள், என் பாருங்கள் என் சுமைகள், உம் பாதத்தில் இறக்கி வைத்தே, உம் பாதத்தில் இறக்கி வைத்தே. ஏசையா உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தியுள்ளேன். ஏசையா உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தியுள்ளேன். மோடு இருப்பதுதான் உள்ளத்தின் வாஞ்சையா, உம் சித்தம் செய்வதுதான் இதயத்தின் ஏக்கமையா. உம்மோடு இருப்பதுதான் உள்ளத்தின் வாஞ்சையா, உம் சித்தம் செய்வதுதான் இதயத்தின் ஏக்கமையா. கைகளை உயர்த்தி, ஆண்டவரே, நிற்க பலனில்லை, வேதனை, வறுமை, கஷ்டம், துன்பம், குழந்தையின்மை, வேலையின்மை, நம்ம தினந்தோறும் ஜெபிக்கிறோம். ஆண்டவரிடத்தில் இடைவிடாமல் முறையிடுகிறோம். ஆண்டவர் ஒரு ஓமையே சொன்னார். என்னை நோக்கி இடைவிடாமல் கூப்பிடுகிற ஒரு விஷயத்திலே நான் பதில் தரமாட்டேன்னா சொல்ல, நீடிய பொறுமையோடு இருந்து அவர்களுக்கு நான் பதில் செய்யாமல் இருப்பேனோ என்று கேட்டார். நிச்சயமாக பொறுமையோடு இருக்கிறாருன்னா ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்ய போகிறார் என்று அர்த்தம். ஏன் பொறுமையோடு இருக்கிறாருன்னா நமக்கு விலை உயர்ந்ததை அவர் ஆயத்தம் பண்ணுகிறார் என்று அர்த்தம். பரலோகம் நமக்காக மனிதர்களை ராஜாக்களை நீர் கால்களை போல ஓட வைக்கிற என் தேவன் எல்லா சூழ்நிலைகளையும் சரி பண்ணி, பவுண்டரி சரி பண்ணி, நம்ம வாழ்க்கையை சரி பண்ணி, நம்முடைய பிள்ளைகளின் வாழ்க்கையை ஸ்டடி பண்ணி அவர் கொடுக்க வேண்டிய நேரத்தில் நிச்சயம் கொடுப்பார். இல்லைன்னு சொல்லவே இல்லை. அவர் செய்யாமல் இருப்பேனோ என்று தான் சொல்லியிருக்கிறார். அது ஒருவேளை ஒரு சிலருக்கு இன்றைக்கு வரும், ஒரு சிலருக்கு நாளைக்கு வரும். ஆனால் நிச்சயம் வரும், வராமல் இருக்காது. அது தாமதித்தாலும் அதுக்கு காத்திரு, அது சீக்கிரத்தில் வரும்.
அது பொய் சொல்லாது. அதி சீக்கிரத்திலே உபத்திரம் உண்டு, அதி சீக்கிரத்தில் நீங்கும் இந்த லேசான உபத்திரவம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். பிரியமானவர்களே, நேற்று இடைப்பட்ட நேரத்தில் ஏற்பட்ட அந்த தடங்கல்கள் நான் முன்னமே சொன்னேன். நிறைய தடைகள் இருக்கிறது என்று சொன்னேன். என்னையும் மீறி அது நடக்கிறது, என்னவோ தெரியல. தொடர்ந்து ஜெபம் பண்ணுங்க, எனக்காக ஜெபம் பண்ணுங்க, இந்த காலை ஜெபத்திற்காக ஜெபம் பண்ணுங்க. ஏனென்றால் டெய்லி பண்ணுகிற மாதிரி தான் பண்ணுறோம். ஆனால் எந்த சூழ்நிலையில் அது ஸ்டாப் ஆச்சு என்று அடுத்த நீங்கள் எனக்கு அந்த மெசேஜ் எழுதும் பொழுது தான் அதை பார்த்து தான் என்னால் கண்டுபிடிக்க முடிந்தது. ஏன்னா இதில் ஒன் ஷாட்டில் எடுக்கிற விஷயம். நான் உங்களோட கூட பேச ஆரம்பித்தா ஆவியானவர் என்ன சொல்கிறாரோ அது அரை மணி நேரக்கும் பிரேக் இல்லாமல் நான் பேசுவேன். எதுவுமே எடிட்டிங் இருக்காது. நம்முடைய நிகழ்ச்சி அப்படி தான். நீங்கள் பெரிய பெரிய நிகழ்ச்சிகளெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க, தொலைக்காட்சிகளில் ஜெபங்களை கேட்டிருப்பீங்க. அவங்க ஆற அமர பிரேக் வச்சு நிறைய எடிட்டிங் பண்ணி அதுக்கப்புறம் ரிலே பண்ணுவாங்க. அண்ணெல்லாம் நம்ம ஆவடியில் இருக்கிற ராபின்சன் அண்ணெல்லாம் டெய்லி பண்ணுறாங்கல்ல, அது அப்படியே லைவாக வரும். அந்த மாதிரி தான் இதுவும் லைவாக அப்படியே வரும். நீங்கள் என்ன பேசுகிறீங்கன்னு கூட எனக்கு தெரியாது. அதுக்கு மானிட்டர் பண்ண என்கிட்ட மானிட்டரும் இல்லை. சிலர் இடத்துல மானிட்டர் வைத்திருப்பாங்க. ஒருவேளை அதை பார்த்து கொண்டே நோ ஆடியோ வந்திருக்கா அப்படின்னு சொன்னால் நிறுத்திட்டு இந்த ஆடியோ சரி பண்ணிவிட்டு திரும்பவும் பேச ஆரம்பிப்பாங்க. அந்த மாதிரி வசதிகள்லாம் நம்மக்கிட்ட இல்லை. நம்ம இருக்கிற இந்த எளிமையான வசதிகளோடு கூட இந்த காரியத்தை செய்து கொண்டிருக்கிறோம். நண்பர்கள் உண்டு, நிறைய நண்பர்கள் சொல்கிறாங்க, ஐயா நம்ம நல்லா பண்ணணும் அப்படின்லாம் பேசுகிறாங்க. நிச்சயம் அதற்கான ஒரு நேரமும் காலமும் வரும், வராமல் இருக்காது. ஆனால் இந்த குறிப்பிட்ட இந்த நேரத்துக்குள்ளாக ஆண்டவர் நகரோடு கூட பேசி கொண்டிருக்கிறார் என்பது தான் உண்மை. அநேகர் ஜெபிக்க ஆரம்பித்து அநேகர் ஜெபித்து கொண்டிருக்கிறார்கள். கேட்கும்போதே சாட்சிகள் எனக்கு இன்னும் பரவசம் அடைகிறதாக இருக்கிறது. ஒரு நர்சம்மா, வயசான நர்சம்மா பேசினாங்க, ஐயா இந்த காலை ஜெபமும் வேத வாசிப்பும் தான் ரொம்ப கஷ்டத்தில் இருக்கிறாங்க. அதுதான் என் வாழ்க்கையில் இன்னும் நான் ஊழியத்தை செய்யணும், அநேகருக்கு உதவி செய்யணும், மன்னிக்கணும், என்னுடைய கவலைகளெல்லாம் மறந்து, என் வறுமையை மறந்து, என்னுடைய துன்பத்தை மறந்து என்னால் சந்தோஷமாக இருக்க முடியுது அப்படின்னு இன்னைக்கு பேசினாங்க. ஸோ இதெல்லாம் கேட்கும் பொழுது சரியான பாதையில் தான் போய் கொண்டிருக்கிறோம். ஆனால் பிசாசு இதை தடுத்து கொண்டிருக்கிறான் என்பது தான் அது ஒரு நிஜம். மனுஷ வழியாக பல காரியங்கள். நம்ம இந்த இயற்கைக்கு மேலே கர்த்தருடைய அதிகாரத்தை பற்றி நேற்றும் பார்த்தோம். நேற்று என்ன அதில் பார்த்தோம்னா, செங்கடலை ஆண்டவர் பிரித்தார் அப்படின்ற ஒரு வார்த்தை வரும். செங்கடலை அவர் பிளந்தார் என்று நாம் பார்த்தோம். அதில் வெட்டாந்திரையில் நடந்து போவது போல இஸ்ரேல் மக்கள் நடந்து போனாங்க. முன்னாடி நடந்த தேவ தூதனானவர், நல்லா கவனிங்க, நமக்கு முன்பாக ஆண்டவர் இயேசு அவர் நடந்து போகிறார். தேவ தூதனானவன் என்று எழுதப்படலை, தேவ தூதனானவர் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இது ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக நான் உங்களுக்கு சொல்கிறேன். தேவ தூதனானவர். நீங்கள் எங்கேயும் அதை பார்க்க முடியாது. ஒருவேளை நீங்கள் கண்கார்டன்ஸில் தேடி பாருங்கள், தூதன் 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 என்று இருக்குமே தவிர தூதனானவர் என்று இருக்காது. அதில் நான் புரிந்து கொண்ட ஆவியானவர் வெளிப்படுத்தின காரியம் என்னன்னா, ஆண்டவரே இயேசுவே முன்னே சென்று கொண்டிருந்தார், பார்வோன் பின்னே வருகிறான் என்று தெரிந்து. இல்லை கவனிங்க, நம்ம வாழ்க்கையில் பல இடர்களை நம்ம சந்தித்திருக்கிறோம், பல இன்னல்களை நாம் சந்தித்து கொண்டிருக்கிறோம். தினந்தோறும் பிரச்சனைகளை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். தினந்தோறும் கண்ணீரின் பள்ளத்தாக்கிலே போய் கொண்டிருக்கிறோம். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் நாம் தனித்து விடப்பட்டு இருக்கிறோம் என்பதை மாத்திரம் நீங்கள் நினைக்காதீங்க.
நான் உனக்கு முன்னே போய் கோண நாடுகளை சபையாக்குவேன். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த ஆடுகள் ஊமைகளை சொல்லுகிற பொழுது சொல்வார், மெய்ப்பெண் முன்னே செல்வான், ஆடுகள் பின்னே வருமா. நம்ம ஊர்லலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆடுகள் முன்னே போவோம், மெய்ப்பெண் பின்னே இருப்பான். ஆனால் ஆண்டவர் நம் முன்பாக போய் சரியான பாதையில் நம்மை நடத்தி கொண்டு போய் நமக்கு விரோதமாய் நிற்கிற கோட்டை, காவல் கோட்டை, நமக்கு விரோதமாய் நிற்கிற விக்கிரக கோட்டை, இந்த விக்கிரக கோட்டையில இருக்கிற விக்கிரக தெய்வங்களுக்கு விரோதமாய் நம்ம ஆண்டவர் அவர் கொடியேற்றுவார். ஆமென். அவர் நிச்சயமாக அதை செய்வார். பின்னாடி போயிட்டாராம். அதுக்கப்புறம் இன்னொரு இயற்கை அதிசயம். அங்க அவர்களுக்கு மேலே இருந்த மேகஸ்தம்பம் அப்படியே டிரான்ஸ்ஃபர் ஆகி அப்படியே கொஞ்சம் பின்னாடி போய் அது எகிப்தியர் மேலே அது நின்றது. இவர்களுக்கு அக்னி ஸ்தம்பம் போல வெளிச்சமாக இருந்தது, பாதை தெரிந்தது. அவர்களுக்கோ பாதை தெரியாம இருளிலே நடப்பதை போல ஒரு காரியத்தை கர்த்தர் செய்தார். அது இரண்டாவது ஒரு பெரிய இயற்கை சம்பவம். மூன்றாவது இயற்கை சம்பவம், இவர்கள் இயற்கை மிராக்கிள், நேச்சுரல் மிராக்கிள். இவர்கள் கரை ஏறின உடனே கடைசி பிள்ளை வரைக்கும், கடைசி வயோதிபர் வரைக்கும், கரை ஏறின உடனே ஆடு மாடுகள் வரைக்கும் கீழ்காற்று திரும்பவும் வந்தது. திரும்பவும் 2 பிரிந்து போன கடல் ஒன்றோடு ஒன்று சேர்ந்து கொண்டது. அதில் பார்வோனும் அவனுடைய சேனைகளும் அவனுடைய ரத வீரர்களும் அதில் அமிழ்ந்து மாண்டு போனார்கள். அவருடைய பிரேதங்களை கரையிலே இஸ்ரேல் மக்கள் பார்த்தார்கள். ஆமீன். அவங்கள அங்கே பார்த்து பயந்தாங்க. ஆண்டவர் எப்பொழுதும் அதான் சொல்வார், இன்று நல்ல கவனிங்க, இன்று நீங்கள் பார்க்கிற எகிப்தியனை நல்ல 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 கவனிங்க, இன்னைக்கு நீங்கள் பார்க்கிற எகிப்தியனை கொடுங்கோல், வறுமை, வேதனை, அடிமைத்தனம், வறுமை, இவை எல்லாம் இன்று நீங்க பார்க்கிற இவைகள் இனிமேல் நீ பார்ப்பதில்லை. உங்கள் கண்களுக்கு முன்பாகவே அதை அழித்து உங்களை சாட்சியாய் நிறுத்துவார். அப்படியே அவர்கள் கடந்து போனார்கள். அவங்களுக்கு எந்த சேதமும் வரல. ஒருத்தர் கூட ஆண்டவர் அவர் அந்த கடலிலே அமிழ விடவில்லை. சரி, இதுதான் இது சொல்ல வந்த. இடையில இந்த தடங்கள் ஏற்பட்டதுனால என்னால் அதை அநேகருக்கு சொல்ல முடியாததுனால வருந்துகிறேன். என்னுடைய வாழ்க்கையில கூட நாம் செங்கடல் வழியாக இன்று இந்த தேதியில கடந்து போயிட்டோம். நிச்சயம் ஆண்டவர் கடக்க பண்ணிட்டார். ஆமேன்னு சொல்லுங்க. அந்த விசுவாசம் நமக்கு இருக்கணும். கடக்க பண்ணிட்டார். அது எப்பேற்பட்ட சூழ்நிலை என்னாலும் இயற்கையை ஆண்டவர் நிற்க வைத்து ஸ்தம்பிக்க வைத்து நமக்கு இந்த அற்புதத்தை அவர் செய்தார். இங்கே யோசுவாவின் புத்தகத்தில் இன்னொரு அற்புதத்தை நாம் பார்க்கலாம். யோசுவா 4 5 அதிகாரம். 4 அதிகாரத்திலே ஆண்டவர் சொல்லுகிறார், நல்லா கவனிங்க, இங்கே ஒரு அற்புதம் நடக்குது. வித்தியாசத்தை மாத்திரம் சொல்கிறேன். அதிகாலமே யோசுவா எழுந்திருந்து பின்பும் அவனும் இஸ்ரவேல் புத்திரர் அனைவரும் சீத்தீமிலிருந்து பிரயாணம் பண்ணி யோர்தான் மட்டும் வந்து அதை கடந்து போகும் முன்னே அங்கே ராத்தங்கினார்கள். 3 நாள் சென்ற பின்பு அதிபதிகள் பாளையம் எங்கும் போய் ஜனங்களை நோக்கி, நீங்கள் உன் தேவனாகிய உடன்படிக்கை பெட்டியையும்
அதை சுமக்கிற லேவியராகிய ஆசாரியரையும் கண்டவுடனே நீங்களும் உங்கள் இடத்தை விட்டு பிரயாணப்பட்டு அதற்கு பின் செல்லுங்கள். யோசுவா சொல்றான் ஜனங்களை நோக்கி, உங்களை பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளுங்கள். 5ஆம் வசனம். நாளைக்கு கர்த்தர் உங்கள் நடுவே அற்புதங்களை செய்வார். 1 இல்லை 2 இல்லை, அற்புதங்களை செய்வார். என்ன அற்புதம்னா 15ஆம் வசனம். நான் வேகமாக சொல்கிறேன். 13ஆம் வசனம். சம்பவிப்பது என்னவென்றால், சர்வ பூமியெங்கும் ஆண்டவராகிய கர்த்தரின் பெட்டியை சுமக்கிற ஆசாரியரின் உள்ளங்கால்கள் யோர்தான் தரையிலே பட்ட மாத்திரத்திலே மேலிருந்து ஓடி வருகிற யோர்தானின் தண்ணீர் ஓடாமல் ஒரு குவியலாய் நிற்கும் என்றார். தொடர்ந்து வாசித்துறேன். இதுதான் உங்களுக்கு வாக்குத்தத்தம். மேலிருந்து ஓடி வருகிற தண்ணீர் நின்று சாத்தானுக்கு அடுத்த ஆதாம் ஊர் வரைக்கும் ஒரு குவியலாய் நின்றது. உப்புக்கடல் என்னும் சமமான வெளியின் கடலுக்கு ஓடி வருகிற தண்ணீர் பிரிந்து ஓடிற்று. அப்போது ஜனங்கள் எரிகோவுக்கு எதிராக கடந்து போனார்கள். சகல ஜனங்களும் யோர்தானை கடந்து தீரும் அளவும் கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டி சுமக்கிற ஆசாரியர்கள் யோர்தானின் நடுவிலே தண்ணீர் இல்லாத தரையிலே காலூண்டி நின்ற பொழுது இஸ்ரவேலர் எல்லாரும் தண்ணீரற்ற உலர்ந்த தரை வழியாக கடந்து போனார்கள். ஆமென் சொல்லுங்களேன். எப்படி ஜனங்களை கடக்க வச்சாரு பாருங்களேன். இந்த அற்புதம் பாருங்க. மேலிருந்து ஓடி வருகிற யோர்தான் தண்ணீர் ஒரு குவியலாய் நின்றதாம். இங்கே மோசேயுடைய கோல்கள் இல்லை, கால்கள். யாருடைய கால்கள்? ஆசாரியனுடைய கால்கள். சரி, வெறும் ஆசாரியனுடைய கால்கள் மாத்திரம்தானா அந்த அற்புதத்தை செய்தது? இல்லை, உடன்படிக்கை பெட்டி சுமந்த ஆசாரியன் கால்கள். அப்போ வல்லமை எதில் இருக்கு? உடன்படிக்கை பெட்டி. உடன்படிக்கை பெட்டி யாருடையது? கர்த்தருடையது. கர்த்தர் கொடுத்த உடன்படிக்கை பெட்டி. 10 கற்பனைகள். அது அதில் என்னென்ன இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். மன்னா அதில் இருக்கிறது, உங்களுக்கு தெரியும். அதுதான் வேத வசனம் என்று நாம் சொல்கிறோம். ஆரோனின் தளிர்த்த தடி கோல் அதில் இருக்கிறது. அதே அந்த மாதிரி ஆண்டவருடைய பெட்டி தான் அங்கே முக்கியத்துவம் படுத்தப்படுகிறது. ஆனால் மோசே காலத்தில் ஜனங்கள் எல்லாம் என்ன நினைச்சாங்க தெரியுங்களா? நல்ல கவனிங்க. அவங்க எப்பவுமே என்ன சொல்லுவோம், ஐடல் வர்ஷிப்பர்ஸ் மாதிரி தான். ஏன்னா எகிப்தில் அவங்களுக்கு கற்றுக்கொண்ட பாடம் அதுதான். எங்கே வல்லமை இருந்தது அப்படின்னு நினச்சாங்கன்னா கோலில் வல்லமை இருந்தது. யெகோவா தேவன் இதை செய்தார் என்று பலமுறை சொல்லியும் அந்த கோல் தான், கோலை பிடிச்சிட்டாரு. அதனால தான் நேற்று நான் சொன்னேன், அந்த கோல் வேறு ஒன்றும் இல்லை. அவங்க புரிந்து கொள்ளவில்லை, நாம் புரிந்து கொண்டிருக்கிறபடியே முன்னே போனார்ல என் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சுமக்க போகிற சிலுவையின் அடையாளம் தான் அது. அதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். அதில் தான் அந்த செங்கடல் நம்மை சொந்து கொண்டாலும் கொஞ்சமும் பயம் வேண்டாம், சிலுவை என்னும் நிழன்று இன்றே ஜெயித்திடுவோம் அப்படின்னு வரும்னு நினைக்கிறேன். துதி சத்தத்தான் உள்ளம் நிறைந்தால் வழி பிறக்கும், நன்றியால் துதிப்பாடு இயேசுவில் உள்ளத்தால் என்றும் பாடு. அந்த கோல் வேற ஒன்றும் இல்லை, என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சுமந்த சிலுவை தான் அந்த கோல். இன்றைக்கு நான் ஒரு வாக்குத்தத்தத்தை உங்களுக்கு வாசித்து காண்பித்து நான் ஜெபிக்க விரும்புகிறேன். பின்பு யோசுவாவை நோக்கி 7ஆம் வசனம், நான் மோசேயோடு இருந்தது போல உன்னோடு கூட இருக்கிறேன்
ஆமென் சொல்லுங்களேன். நல்லா கவனிச்சுக்கோங்க. மோசே இங்கே இல்லை. யோசுவா தனிமைப்படுத்தப்பட்டிருக்கிறார். பயப்படுறாரு. இந்த ஏராளமான ஜனங்க இவரை தலைவனாக ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. குடும்ப தலைவனே ஏற்றுக்கொள்ள மாட்டுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அல்லது ஒரு வேலையில் நம்மளை ஏற்றுக்கொள்ள மாட்டுறாங்க. எப்படி ஏற்றுக்கொள்ள மாட்டுறாங்க? இவன் அன்ஃபிட் அப்படின்னு நினைக்கிறான். குடும்பத்திலும் சரி, சரீர பலவீனமானாலும் அன்ஃபிட் என்று சொல்கிறாங்க. அவர் பயப்படுறார் ரொம்ப உள்ளத்தில். ஐயோ, நான் அவரை மாதிரி இல்லையே, நான் பரிசுத்தம். எலியா தானே சொன்னார், என் முற்பிதாக்களைப் போல நான் ஒன்றும் பரிசுத்தவான்கள் அல்லவே, அப்படி தானே சொன்னார். ஸோ அது பயந்த பொழுது அவர் சொன்னார், அவனோடு இருந்தது போலவே உன்னோடும் கூட இருக்கிறேன் என்பதை இஸ்ரவேல் எல்லாரும் அறியும்படிக்கு இன்று அவர்கள் கண்களுக்கு முன்பாக உண்மை மேன்மைப்படுத்தினேன். ஆமென் சொல்லுங்க. என்னை மேன்மைப்படுத்தினேன். பின்பு யோசுவா ஜீவனுள்ள தேவன் நடுவே இருக்கிறார் என்பதை அவர் கானானியரையும் ஏத்தியரையும் ஏவியரையும் பெர்சேரியையும் கிர்காசியரையும் எமோரியரையும் எபூசியரையும் உங்களுக்கு முன்பாக துரத்தி விடுவார் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளுகிறதுக்கு அடையாளமாக இதோ சர்வ பூமிக்கும் ஆண்டவராய் இருக்கிறவருடைய உடன்படிக்கை பெட்டி உங்களுக்கு முன்பாக யோர்தானில் போகிறது. ஆமென் சொல்லுங்க. இதுதான் சில நேரங்களில் அற்புதம் நடக்கும் பொழுது இம்மீடியட்டாக நம்ம என்ன செய்கிறோம், அந்த ஊழியக்காரர் மேலே அவ்வளவு நம்பிக்கை வச்சிடுறோம். தப்பில்லை, மரியாதை செலுத்தலாம், தப்பில்லை, ஜெபிக்க கேட்டுக்கொள்ளலாம், தப்பும் இல்லை. அவர் தெய்வத்துக்கு அடுத்த ஸ்தானத்தில் கொண்டு வந்து நிறுத்துவது தான் மகா பெரிய தப்பு. ஐயோ, அங்கே போனாதான் அவர் ஜெபம் பண்ணாதான், அவர் ஜெபம் பண்ணி ஏதாவது வாக்குத்தத்த அட்டையோ கர்ச்சீஃபோ அல்லது புத்தகமோ பைபிளோ ஏதாவது கொடுத்தாதான் நடக்கும் அப்படி சொல்லி அந்த ஆப்ஜெக்ட் மேலே நம்பிக்கை வைக்கக்கூடாது. இப்போ கோல் இல்லை, மோசே ரொம்ப தெளிவாக இருந்தார். நான் திக்குவாய் மந்த நான் உள்ளவன், நான் இதில் எதுலையுமே தகுதி இல்லாதவன் என்று சொன்னார். நீ போப்பா, நீ போ, நான் உன்னோடு கூட இருக்கிறேன். அங்கே செய்தது பூராமே கர்த்தர் தான், யெகோவா கர்த்தர் தான். அங்கே செயல்தான் கோலை நீட்டுறது, செயல்தான் கோலை அடிக்கிறது. கோலை கொண்டு அடித்து கற்பாறையிலே தண்ணீரை வரவழைப்பது. ஆனால் வல்லமையெல்லாம் கர்த்தருடையது. நம்ம அப்படி ஒரு எண்ணத்தில் நாம் ஒவ்வொரு நாளும் ஜெபிக்கணும். ஆண்டவர் என்று ரொம்ப தெளிவாக சொல்கிறார், உங்களுக்கு முன்பாக யோர்தான் இருக்கு, நீங்கள் அடுத்த கட்டம் கடந்து நீங்கள் பாலும் தேனும் ஓடுகிற நலவும் விசாலமான தேசத்தில் போய் சேர இன்னும் ஒரு படி தான் இருக்குது. அதனால் நாளைக்கு நீங்கள் இந்நேரத்தில் ஆண்டவர் செய்யும் ரட்சிப்பை பார்ப்பீங்க. ஆமென் சொல்லுங்க. முடியாதுன்னு நினைச்சாங்க, முடியாது. கால்பட்ட மாத்திரத்தில், உடன்படிக்கை சுமந்த ஆசாரியின் கால்பட்ட மாத்திரத்தில் ஒரு குவையலாய் கத்த நிற்க வைத்தார். ஆச்சரியம். ஒரு ஆசிரியர் இப்படி எழுதுகிறார், இப்போ எப்படி நிற்கும்னா, ஐஸ் ஆயிட்டா, ஃப்ரோஸ் ஆயிட்டா, ஃப்ரீஸ் ஆயிட்டா, தண்ணி ஃப்ரீஸ் ஆச்சு அப்படி நிற்கும்ல, அந்த மாதிரி நினைச்சா. அப்போது டெம்பரேச்சரை எவ்வளவு கீழே இறக்கி -30, -20, -50 டிகிரி அவர் கொண்டு வந்திருந்தார்னா அந்த தண்ணீர் உறைந்து அப்படியே ஓடுகிற தண்ணீர் ஒரு குவியலாய் நிற்க முடியும். அப்படி ஒரு ஜனத்துக்கு செய்வாருன்னா நமக்கு செய்ய மாட்டாரா? ஆமென் சொல்லுங்க. நிச்சயமாக செய்வார். எவ்வளோ பெரிய தடைகள் இருந்தாலும் நம்பவே முடியல ஆண்டவரே, இது நடக்குமா என்ற நம்பிக்கையே எனக்கு இல்லை. இது நான் குணமாகுவேனா, எனக்கு பிள்ளை கிடைக்குமா, எனக்கு திருமணம் நடக்குமா, என் கணவன் என்னோடு சேருவானா, எனக்கு வேலை கிடைக்குமா, எனக்கு பணத்தை நான் பெற்றுக்கொள்வேனா, அதாவது வரவேண்டிய சம்பளம் வருமா என்று நம்பிக்கையே அற்ற சூழ்நிலை என்னென்றாலும் அப்பா புரண்டு ஓடுது, கரை புரண்டு ஓடுகிறதுப்பா.
அது அறுப்பின் காலமாக இருக்கிறபடினாலே வேதம் அப்படிதான் சொல்கிறது. யோர்தான் கரை புரண்டு ஓடும், எத்தனை அடி ஆழம் தெரியாது. ஆனா ஆண்டவர் அதை ஒரு குவியலாய் நீக்க பண்ணினார். ஒரு குவியலாய் வெட்டாந்தரையிலே கடந்து போவதை போல திரும்பவும் அவர்கள் கடந்து போனார். இரண்டாம் விசை ஆச்சரியத்தின் விளிம்பிலே போனாங்க. இப்போ அவங்களுக்குள்ளே ஒரு பெரிய மாற்றம். என்ன மாற்றம்? இது மோசையினாலும் அல்ல, இது யோசுவாவினாலும் அல்ல, இது ஆரோனினாலும் அல்ல, என் சர்வ வல்லவர்னாலே இது ஆகும். ஆமென். அப்படிதான் நம்ம ஜெபம் பண்ணணும். அதான் அதிகாலமே எழுந்து ஜெபம் பண்ணணும், இரவெல்லாம் ஜெபம் பண்ணணும். நான் தான் ஏற்கனவே சொன்னேன் உங்களுக்கு, எழுந்து முட்டி போட்டுருங்க, சாஷ்டாங்கமாக விழுந்துருங்க. ஜெபிக்கலனாலும் பரவாயில்ல, விழுந்துருங்க. அதே மாதிரி நைட்டில் படுக்கும் பொழுது சாஷ்டாங்கமாக விழுந்துருங்க. ஆண்டவரை நோக்கி ஜெபம் பண்ணிட்டு படுங்க. கர்த்தர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார். நாம் சும்மா இருப்போம். கவலையே படாதீங்க. நான் சொல்கிறத செய்து பாருங்கள். நல்ல ஜெபம் பண்ணி வேதம் வாசிட்டு நல்ல ஜெபம் பண்ணிட்டு, அல்லது ரொம்ப முடியலன்னா முழங்கால் தரையில் முழங்கால் போட்டு சாஷ்டாங்கமாக விழுந்து, ஆண்டவரே நீங்கள் பார்த்துக்குங்க அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டு நீங்கள் படுக்க ஆரம்பிச்சிருங்க. கர்த்தர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார். உங்களை நான் ரொம்ப சிம்பிளாக உங்களுக்கு சொல்லித்தரேன். அந்த குஷ்டரோகி ஆண்டவரத்தில் சுகத்தை பெற்றவுடனே அவன் செய்த காரியம் ஓடி வந்து பாதத்தில் விழுந்து நன்றி, சாஷ்டாங்கமாய் விழுந்து சொன்னான், நன்றின்னு சொன்னான். அதே மாதிரி ஒரு பெரிய பணக்காரன் தான் பிள்ளைக்காக சாஷ்டாங்கமாக ரோட்டில் விழுந்தாங்க. அந்த பெண் கானானிய பெண் ஃபர்ஸ்ட்டு வந்து பணிந்து கொண்டாள். அடுத்து வர்ஷிப் பண்ணா. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, சாஷ்டாங்கமாய் விழுந்து பணிந்து கொண்டாள். நடக்க முடியாத காரியங்களுக்கு, ரொம்ப ரொம்ப கஷ்டமான காரியங்களுக்கு நாம் செய்ய வேண்டிய முறை என்ன தெரியுமா? சாஷ்டாங்கமாக விழுந்து கிடங்க. இன்னைக்கு இரவே, இன்னைக்கு பகலே, இந்த ஜெபம் முடிந்த பிறகு வீட்டில் யார் இருக்கிறாங்களோ இல்லையோ, தரை க்ளீனாக இருக்கோ இல்லையோ, ஒரு பெட்ஷீட்டை போட்டாவது, ஒரு பெட் ஸ்பிரிட் போட்டாவது, ஒரு பாயை விரித்தாவது அப்படியே தலை கீழே விழுந்து சாஷ்டாங்கமாய் நெற்றி தரையில் படுகிற மாதிரி ஆண்டவரத்தில் விழுந்து கிடங்க. போதும், ஜெபிக்கணும்னு அவசியமே இல்லைன்னு நான் சொல்வேன். இதுவே ஆண்டவருக்கு போதுமானது. அவர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார். அவரை நம்ம நடத்துவார். அவர் நமக்கு முன்னே போவார். அவர் கீழ் காற்றை அனுப்புவார். ஒரு குவியலாய் நிற்க பண்ணுவார். டெம்பரேச்சரை குறைப்பார். மேக ஸ்தம்பம் அதெல்லாம் நம்ம கொடுத்து வைக்கல. அக்னி ஸ்தம்பம், இல்லை வெயில் காயுது, கொஞ்சம் மேகம் வந்தால் நல்லாயிருக்கும். ஆனால் அவங்க அந்த 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 ஆண்டுகள் முழுவதும் மேக ஸ்தம்பம் அவர்களுக்கு மிகவும் பாதுகாப்பாக, இரவு நேரத்தில் அக்னி ஸ்தம்பம் நல்ல குளிர் எடுக்கிற மாதிரி இருந்ததாம். இதுதான் இயற்கை மீது கர்த்தருக்கு இருந்த அதிகாரம். இயற்கையே அப்படி கட்டுப்படுத்துவாருன்னா நம்ம வாழ்க்கையை கட்டுப்படுத்துவது அவருக்கு லேசான காரியம். ஜெபம் பண்ணலாம். அன்புள்ள ஆண்டவரே, இந்த வேலைக்காக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, இன்னும் ஆழமான சத்தியத்தையும் விசுவாசத்தையும் எங்கள் வாழ்க்கையில் நீங்கள் பெருக பண்ணுகிற கிருபைக்காய் ஸ்தோத்திரம். இன்னும் நான் ஒரு சின்ன ஆலோசனை தான் கர்த்தர் கொடுத்தார், ஆவியானவர் கொடுத்தார். ஆண்டவரே, உங்களுடைய பிள்ளைகளுக்கு எனக்கும் நாங்கள் அதை பயன்படுத்த போகிறோம். அப்படி நாங்கள் பயன்படுத்துகிற நாளிலே நீர் மனம் இறங்கி இன்றைக்கே அந்த அற்புதத்தை செய்வீங்க. இன்று பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளுங்க. நாளை கர்த்தர் உங்களுக்காக பெரிய காரியங்களை, பெரிய காரியம் அல்ல, பெரிய காரியங்களை அவர் செய்வார். அற்புதங்களை, அற்புதம் அல்ல, அற்புதங்களை செய்வார். ஒன்றல்ல, ரெண்டல்ல, 1000 அற்புதங்களை செய்வார். இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். பிரியமானவர்களே, நிறைய பேருக்கு அதை ஷேர் பண்ணுங்கள். எனக்காக ப்ரேயர் பண்ணுங்கள். இந்த ஊழியத்திற்காக ப்ரேயர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். ஏன்னா இன்னும் அந்த தடைகள் நீங்கப்படலை. அதற்கு ஏதாவது ஒரு வழி இருக்கும்னா எனக்கு ஒரு ஆலோசனை நீங்கள் கொடுங்க. இந்த ஒரு ப்ராட்காஸ்டிங் மாதிரி எல்லாருக்கும், நம்ம எங்கிட்ட எக்கச்சக்கமாக இருக்குது,
ஆனால் ஒருவருக்கும் அனுப்புகிறது என்பது தான் பயங்கரமான டைட், அது தலை வலிக்கும். அந்த மாதிரி காப்பி பேஸ்ட்டு, லிங்கை காப்பி பேஸ்ட்டு அது ஷேர் பண்ணுறது ஒரு 5 பேர் தான் ஷேர் பண்ண முடியும். அது தலை வலிக்கும். ஸோ இதற்கெல்லாம் ஒரு தீர்வை கர்த்தர் கொண்டு வரணும். எனக்கு நிறைய இந்த டெக்னீஷியன்ஸ் உடைய உதவிலாம் தேவைப்படுது. அதெல்லாம் நீங்கள் பார்த்துக்கொள்ளுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து இந்த நாளிலே இந்த அற்புதங்களை, அதிசயங்களை, ஆச்சரியங்களை, ப்ளூரல் மிராக்கிள்ஸ் அவர் செய்வார். இயற்கைக்கு அப்பாற்பட்ட மிராக்கிள்ஸை அவர் செய்வார். ஆமென். God bless you.